ஓம் லிட்ராய பெட்ரோலாய லாம்பரட்டாய நமஹ லாம்பரட்டாய நமஹ லாம்பரட்டாய நமஹ ஓம் கவக்னு பிரேக் பிடிக்காய நமஹ. என்னப்பா காலையில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பலமா இருக்குதா? பட்லர் புதுசா வண்டி வாங்கிருக்கிறேன். வண்டிய புதுசா வாங்கினியா இல்ல சினிமா கொட்டாயில இருந்து எங்க இருந்தாவது தள்ளிட்டு வந்துட்டியா? ஹெச்பி போட்டு ஈஸ்வரலால் கிட்ட வாங்கிருக்கிறியா? புதுசா ஓட்ட போறேன், ஒரு பயம் பக்தி. என்ன ரொம்ப அலட்டிக்கிற? அவன் வாயு மண்டலத்துல இருந்து சந்திர மண்டலம் வரைக்கும் காலையில காப்பியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டீக்கு இறங்கிடுறான். அவன் ஏன் திரும்ப மாட்டான்? வாயு மண்டலத்துல அவனுக்கு எதிர மோதிரத்துக்கு லாரி ஆட்டோமா வருது. அதே ஆள் இங்க மவுண்ட் ரோட்ல 10 நிமிஷம் ஓட்ட சொல்லு, தூக்கலோ தூக்கு. நீயும் சரியான பாயிண்ட் தான் வச்சிருக்கிற. ஏங்கண்ணா மத்தியானம் சாப்பாட்டுக்கு திரும்பிடுவல்ல? வந்து சாப்பிடணும் தான் ஆசை, இது கவுக்காம இருக்கணுமே. ஆண்டவ சித்த எப்படியோ. காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். நானும் தெரிஞ்ச 40 வயசுக்காரன் சொல்றேன் கேளு. ரோட்ல அரகுற தாவாணி, கவுன் போட்டது போடாதது இதெல்லாம் பாக்காத. கீரை போட்டேன்னு வச்சுக்க, மாத்தின்னு போயினே இரு. எனக்கு இருக்கிற பீதியில நான் எதிர ரோட கவனிக்கிறதே சந்தேகம். இந்த அழகுல நான் கீரை மாத்தி இதுங்கெல்லாம் எங்கயா பார்க்க போறேன்? என்னையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடு. எதுலயாவது மோதனேன்னு வச்சுக்கோ, ஜோரா மோதிடு. ஸ்பாட்லயே உன்னுடைய உயிர் போயிடணும். அரைகுறையா கை கால் போய் என் கண் முன்னால நீ வந்து நின்னா என்னால பார்க்க முடியாது கண்ணா, பார்க்க முடியாது. உன் நாக்குல சனிய 10 வருஷம் லீஸ்ல இருக்கான் போடுறதுக்கு. நல்லதே வராதா உனக்கு? 7:09 ராகாலம் போயிடுச்சு, புறப்படு. ராகுகாலம் போயிடுச்சு, நீ என்ன நிக்கிறிய? புறப்படு. இத புடி, ஒரு கை புடி. ஈஸ்வரால் ரட்சித்தோ. ஒரே கிக்கியா? ஏறி உட்காரு. ஏறி உட்காரு. பலத்தடியா, பயங்கர காயமா, ரத்தம் குபு குபுன்னு ஓடுதா, மாலை எல்லாம் போட்டுருக்காங்களே, ஆளே அவுட்டா? யோ, ஏன் அப்படி மோதிரத்தை கத்தி கலட்ட பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு அடி இல்ல. ஆனா உனக்கு யாருமா சொன்னா? எனக்கு பலத்தடியான்னு பார்த்து சொல்லுமா. வளர்ற புள்ள கண்ட இடத்துல அடிபடக்கூடாது. ஐயோ, கண்ணாடி வேற காணும் எங்க? ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல மோதிரத்தை மோதிட்டு நீ அமக்கலம் பண்ணுவ? ரோட்ல பாத்து வரேனா? ரொம்ப பார்த்து வந்துட்டேன், அதான் மிஸ்டேக் மிஸ். ஆமா, உனக்கு லைசென்ஸ் இருக்கா? ஐயோ, அத வாங்கத்தானே முதல் தடவையா ஸ்கூட்டர்ல புறப்பட்டேன். குறுக்க நீ வந்துட்டேன். இதுல நீ வேற பாக்க கொஞ்சம் எடுப்பு அம்சமா இருக்கியா? என் ஸ்கூட்டருக்கு ஏதோ மோகம் மோதிடுச்சு. ஸ்கூட்டருக்கு எல்போர்டு, நீ ரொம்ப கிண்டல்காரனா இருப்ப போல இருக்க. மிஸ், இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுல தான் நான் எல்போர்டு. மத்தபடி இந்த காதல் விவகாரம் பெண்கள் விஷயத்துல எல்லாம் நான் ஈ போர்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மிஸ்டர், ரொம்ப ஓவரா பேசுறீங்க? மிஸ், நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ. ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பொண்ணு மேல மோதிட்டோம். பிற்காலத்துல அவ பேரு கூட தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால தான் கேக்குறேன், பேர் என்ன? என் பேர் ராணி. ஐயோ, என் பேர் கூட ராஜா தான். ஆனா வீட்டுல இந்த ஜாவ ஜூ ஆகிட்டாங்க, ராஜுங்கறாங்க. எப்படி காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, டைப்பிங் கிளாஸ். வெரி குட், வெரி குட். என்ன இந்த ஃபிங்கரிங் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்கல்ல? அது தெரிஞ்சா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி டெய்லி இந்த வழியா தான் டைப்பிங் கிளாஸ் போவீங்களா? ஏன் நாளைக்கு முன்னாடி வந்து இடிக்கலானா? சே, உங்களை எப்பவாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வரலாம், போலாம். எனக்கு 9ல இருந்து 10 டைப்பிங் கிளாஸ். தினமும் நான் இந்த வழியா தான் போவேன். அப்ப நானும் டெய்லி இதே ரூட்ல வரேன். ஸ்கூட்டர்லயே வாங்க. ஏன்? அப்பதானே மோதுவீங்க. எனக்கு அது ஒரு டைப்பாவே பிடிக்குது. வரேன். This type ராணி is not bad. அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, இந்த இடிக்கிறது மோதுறது ரொம்ப பிடிக்குது. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, செக்ரட்டரி ராஜு ஸ்பீக்கிங். யாரது? ப்ரொடியூசர் பண்ணாட கேசவனா? என்ன சார் விஷயம்? அது என்ன சார்? நீங்க எனக்கு ப்ரொடியூசர் கஷ்டம் புரியுது. நீங்க சும்மா கால் ஷீட்ன்றீங்க. இங்க கேலண்டர்ல 30 ஷீட் தானே இருக்கு, எல்லாத்துலயும் எழுதியாச்சு. மேடம்க்கு நோ டேட். சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். முடியாதையோ சார், எவ்வளவு கொடுத்தாலும் முடியாதா சார்? எவ்வளவு கொடுத்தாலும் முடியாதா சார்? யாரது கிராஸ் டாக்? யோ, என்னையா ரெண்டு போன்லயும் மாத்தி பேசுற? என்னையா? பட் நான் புதுசா அந்த செக்ரட்டரி வேலையில சேர்ந்திருக்கேன்னா ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் எப்படி பேசுறதுன்னு ஒத்திக்க பாக்குறேன். எல்போர்டு, நீ ஒரு அல்பையா. ப்ரொடியூசர் கிட்ட எப்பவுமே நீ கெத்தா இருந்தினாதான் அவங்க இறங்கி வருவாங்க. நீ இறங்கி போயிட்டுன்னு வச்சுக்க, அவங்க ஏறி நிப்பாங்க. அதெல்லாம் போக பழகிக்குவேன். இந்த பாரு, இந்த சமயக்கட்டு கணக்கெல்லாம் மேடம் உங்ககிட்ட அப்பப்ப கேட்டு வாங்கிக்க சொன்னாங்க. நீ ஒழுங்கா தரல, ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த அம்மா ஏதோ ஞாபக மறதியா சொன்னா நீ கேட்டுறதா? ஜியாவுதீன் ராவுத்தர் கிட்ட இருந்து இந்த பங்களாவை வாங்குறப்ப அம்மா என்னையும் சேர்த்து வாங்கினாங்க. எங்கிட்ட கணக்கு கேட்ட ஆம்லெட் கரண்டில அரவட்டா வெட்டுவேன், ஜாக்கிரதை. ஃபீ மேடத்தை பார்க்கணும். நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடுன்ற. இந்த பரமா ஆசிரமத்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படியா இருக்கா? இந்த ஆளு ஒரு எல்போர்டு அல்ப.
நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காபி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லயா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற? பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா, எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் பண்ணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பாக்கெட்ல மணி வச்சா அது பாக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு. குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா, டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ சமையல் ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட எழுதணும். போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நெட்டணும் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா, என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு? அடிங் ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? ஏய், என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது? பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜிலு ஜிலுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தி பொய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதானே நீ. உனக்கு என்ன மரியாதை? மரியாதை நியாயம்தான், என்ன நியாயம்தான்? எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டே தான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் கொப்பன பட்லர் கிட்லர்னு சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா, சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டியை கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? ஏட கூட பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அதை போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல Dress மாத்திக்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த டிரெஸ்ஸோட இருக்கும்போது என்ன தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கவச்சி நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போறேன் பார். ஆமா, ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி. உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன். சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்சாலோ? டன் டடா. எப்படி பொட்லர் Dress, எப்படி மேனேஜர் Dress. My dear wife. வலியுது. முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏன்பா, என்னப்பா அது கையில? மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பொட்லர் Dressமா. ஆம்பளை மாதிரி நடந்து போ. எங்க திரும்ப. அப்பா, இந்த Dressல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போகும்போது ஓரம் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன்? கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழிச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையில உட்கார வச்ச மாட்டேன். மேனேஜர் வரார். ஆமா, வந்துட்டார். என்னப்பா அது? டிஃபன் காரியே? நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது. அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்பா குட்டி. ஏமா, இப்பதான் 3 பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க?
தா காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனாலே எப்பவுமே இறக்கம் தான் இல்லைங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. அதுக்கு கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்கு தான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறானே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடுப்படியில நின்னா உடம்பெல்லாம் எரியுது, இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா, கைட்டு போட்டுறமா. ஷோ அப்பா, ஐயோ ஷோ. சிவகாமி, சிவகாமி. சந்திரலேகா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்னமோ அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுப்புன்னு சொன்னார்ல, அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லரை ஏதோ இவர் தான் செக்அப் பண்ணுவாராம், அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல, உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. வாடி கண்ணு, நான் வரேன். வா 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 வா. அப்பா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எப்படி மேனேஜர் நடிப்பு? நடிப்பாது, மூஞ்சி முகர கட்டியும் பாரு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம வீட்டு சமையல போய் கவனிங்க. எனக்கு தெரியும், இதெல்லாம் நிலைக்காது. பொட்லர் வேலை தான் நிலைக்கணும். அதுல குறைச்சல் இல்ல. உன் மூஞ்சி, உன்னை போய் என் மேனேஜர் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும். பணம் கொடுப்பேன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். அதுக்காகத்தான் 50,000 அட்வான்ஸ் பணம் இதுல வச்சிருக்கிறேன். அம்மா கிட்ட இப்போதைக்கு ஒண்ணும் டேட்ஸ் இல்ல, இருந்தாலும் பணம் எவ்வளவு இருக்கு? 50,000. பேசி பாப்போம். அம்மா மிஸ்டர் ராஜு. உங்களை நான் மலை போல நம்பி இருக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜு, இவர் ஏதாவது டொனேஷன் கேக்குறாரா? எனக்கு எதுக்குமா டொனேஷன்? உங்க அட்வான்ஸ் பண்ண 50,000 ரூபாய் இதுல வச்சிருக்கிறேன். ஒரு படம், ஒரே ஒரு படம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தை உங்க காலில் கொட்டிட்டு வெறும் போட்டுட்டு நான் போயிடுவேன். சாரி சார். ஏன் அலையற? அவங்க சொல்லி முடிக்கட்டுமே. மிஸ்டர் ராஜு, நான் மேற்கொண்டு எந்த புது படங்களையும் நடிக்க விரும்பல. இருக்கிற படங்களை முடிச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்க போறேன். மேடம், திடீர்னு நீங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட படம் கடைசி படமா இருக்கட்டும். நீங்க ஒரே ஒரு தடவை கொட்டுங்க. 50,000 இதுல இருக்கு. யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ராதா, நான் உங்களை பார்க்கதான் வந்திருக்கேன். வாமா. ஏயா, அம்மா மனசு மாறவே மாறாதா? அது சரி, நீ சும்மா 50,000 ரூபாய் இருக்குன்னு உடுக்கடிக்கிறிய தவிர காட்ட மாட்டேன்றியே. காட்டினா ஒண்ணே இல்ல. இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கண்ணால பார்த்தது இல்ல, அவ்வளவுதான். அப்பால நீ வீட்டுக்கு போற. குட் மார்னிங் மிஸ்டர் மாணிக்கம். என்னையா எல்போடே, மரியாதை எல்லாம் பலமா இருக்குதே. இல்ல, நாளும் தெரிஞ்ச 40 வயசுக்காரங்கிற, அப்ப 10 வருஷத்துக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப என்னன்ற நீ? சின்ன வயசுல நீ ஏதாவது பொண்ணை காதலிச்சிருக்கிறியா? காதல்னா எனக்கு பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சதா சோவரேறி குதிச்சிடுவேன். ஒரே அமுக்கு. ஐயோ அம்மா அப்பான்னு அலற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். இது காதல் இல்லையா, கற்பழிப்பு. யோ, காதலுங்கிற வார்த்தையை இந்த காலத்து பசங்க உபயோகப்படுத்துறதெல்லாம் வெறும் டூப்பியா. இந்த மாதிரியா, இந்த ஜன்னலை திறக்கிறது, லெட்டரை கொடுக்கறது, கண்ணை அடிக்கிறது, இதெல்லாம் டிலே. தண்ணி கொதிச்சுதா, அரிசியா போட்டோமா, சாதத்தை வரிச்சோமான்னு இருக்கணும். உன் சமயக்கார புத்தி உன்னை விட்டு போகாத. ஒரு புனிதமான விஷயத்த சோறாகிற லெவல குறைச்சிய. சரி, நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் இந்த எல்போட மாட்டிக்கின்னு ஸ்கூட்டர்ல போனேன்னா வயசு பொண்ணு ஊத்தி மேல மோதிட்டேன். பலார்னு கண்ணத்துல அடிச்சிருப்பாளே. அதான் கிடையாது, நான் தினம் இந்த பக்கமா தான் வருவேன். நீ டெய்லி வந்து மோதுன்றா. சுத்த லோலாயா இருப்பா போல இருந்தே. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே லோலாய குடும்பம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, என்ன ஓரக்கண்ணால பாக்குறான், ஓதட கடிச்சுக்கிறா. அப்பப்ப என்ன பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா. யோ, ஒருவேளை வலிப்பா இருக்கு போதியா? சிச்சி, அதெல்லாம் கிடையாது. நான் போன அப்புறம் நிறுத்திடுறாளே. இந்த வாரியா, எனக்கு அந்த பொண்ணு அக்கிரமத்துக்கு பிடிச்சு போச்சு. அவளை வசியம் பண்ண ஒரு வழி சொல்லியா? யோ, என்ன பிள்ளைக்கா பையன் நினைச்சியா? இல்லையா? நீ கேட்ட உடனே வழி சொல்றதுக்கு என்ன குருவா மதிச்சு தாம்பால தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணை எல்லாம் வச்சு கொண்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு கத்து தரேன். நான் விடணும். இதப்படி இது என்ன? இந்த கீரை தண்டை முதல்ல நறிட்டு வா. மன்மதமானம் எப்படி விடுறதுன்னு சொல்லி தரேன். அப்ப மன்மத கீரையில இருக்கான்றே. ஆமான்றே. வரேன்றே. சரி. நான் இவ்ளோ சீக்கிரம் உங்ககிட்ட மனசு பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது ஒண்ணும் ஆச்சரியமாவே தோணல. உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு, அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது. பட்டு விஷயத்தை முடிக்கணும். எது? கல்யாணத்தை முடிக்கணுங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க.
அதனால நீங்க பணக்காரரா இருந்தாதான் முடியும். பணமா? அத பத்தி பணம் என் கால் தூசு. அப்படின்னா நீங்க வெறும் அந்த காவடியா? எவன் சொன்னா? எந்த மனையன் சொன்னா? சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது. 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு நான் தான். அப்பா 39 கோடியா? ஆமா, அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான். அதான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவரு நிக்கில்ஸ் அண்ட் பிக்கில்ஸ் அண்ட் கம்பெனில பெரிய மேனேஜர். பிக்கில்சனா? ஊர்கா கம்பெனியா? இல்லைங்க, அது பெரிய கம்பெனி. 4000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம். 5 காரு சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும். 5 காரா? அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது, நம்ம ஜாலியா சுத்தலாம்ல. ஒண்ணுமே 2ஆவே கொண்டலாம், பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஐயோ, இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க. என்ன விடுங்க, எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் தாலி யாரு கட்டணும்? என்னங்க அது விளையாட்டு? ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க, கல்யாணம் சீக்கிரம் பேசி முடிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன். கமலம். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க? நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல. எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? யாராவது பாத்திரத்துக்குள்ள என்ன இறக்கி விட்டுறேன். நீங்க இங்கே ஜாக்கிரதையா இருங்க. நான் டைப் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன். வரும்போதா? இதே ரூட்ல வா, வேற எவனாவது மோதிர போயா. ஏயா நேற்று கூட வராம போயிட்டியே. ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தையா, ஃபெஸ்டிவல் படம், ஸ்வாட் அண்ட் பிளட். அப்படின்னா கத்தியும் ரத்தமும், திகில் படம். இதுல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நடிச்சிருக்கிறது யாரு? நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ, டபுள் ஆக்ட். அப்போ ஒருத்தனே 2 ஆக்ட் கொடுத்திருக்கான்ற. கரெக்ட். இது இன்னொன்னு என்னன்னா, படத்துல 2 ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளாண்டினோ மாரி மிஸ், அவளும் டபுள் ஆக்ட். அப்போ அந்த பொண்ணு 2 ஆக்ட் கொடுத்திருக்குதா? அதே அதே. இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் இந்த குண்டிகா மொட்டை வாசு. அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துக்கிறான். இந்த கதையில அப்போ 2 மட்டும் வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா, இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோ, அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற 2வது ஹீரோ என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே 2 வில்லன், அதுல இந்த 2வது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னடான்னா, இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோயின், அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ 2வது ஹீரோயின் பெட்ல படுத்துறா. இப்போ இது வரைக்கும் புரியுதா? சுபா மேல போ. இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு, காரணம் பவர் கட். அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது. ஒரே ஒரு மெழுகுவத்தி. நீ இதை நல்லா நோட் பண்ணும், கதைக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மெழுகுவத்தி. இந்த ஹீரோ என்ன பண்றான், உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான், வெராண்டால 2 நாய்க்குட்டி படுத்துன்னு இருக்குது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா அதுவும் டபுள் ஆக்ட். யோ சே, ஏயா நாய் கூட டபுள் ஆக்ட்? நீ ஒரு நாய் 2 குட்டி போட்டுருக்குது, 2 ஒரே மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சலிச்சுக்கிற, நீ கதை கேளு. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்னே 2 நாய்க்குட்டி, அதுல இந்த 2வது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு உள்ள நுழைய பாக்குறான். நாய் குறைக்கல இல்லையே. சே, நன்றி கெட்ட ஜென்மங்கயா. பிஸ்கெட்டை கொடுத்து நாயை சரி கட்டானே இந்த ஹீரோ. வல்ல கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா? இப்ப அவன் இன்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான். எனக்கு தான் தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுங்கன்னு சொன்ன 2 ஹீரோயினுங்க, அதுல இந்த 2வது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கிறான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது, நான் சொன்னேன் அந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அது அணைஞ்சு போடுது. ஏயா நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய, பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா பண்ணிச்சு? அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட, அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியது தானே? என்ன கேட்டா, அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரிமுசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்லிட்டே? நீதான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா. இன்டர்வல் வரைக்கும் நரிமுசா, அதுக்கு மேல கலங்கு. என்னங்க, அன்னைக்கு நீங்க கப்பல் அதிபரோட பையன் சொன்னீங்கல்ல, அதுல என்ன சந்தேகம்? அது இல்லைங்க, உங்களை எங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். உங்களுக்கு கப்பல் இருக்குன்னு தெரிஞ்சது அசந்துருவாங்க. நான் கூட உங்க அப்பாவை, யாரது, இந்த நிக்கல்சன் பிக்கல்சன் மேனேஜர், அந்த ஆளை சந்திக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து வந்துடுறேன். தேங்க்யூ டியர். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். அம்மா, இன்னைக்கு அவர் வரப்போறாரு. எவரடி? அதாம்மா, சிங்கப்பூர் பணக்காரரு, கப்பலுக்கே சொந்தக்காரரு. அவன் வலையில விழுந்துட்டானா? ஆமாமா, இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து பெண்ணு கேட்க போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பல்லே ஹனிமூனா. நிஜமாவா? என்னங்க என்னங்க? என்னம்மா என்னம்மா, எப்பவும் இல்லாத மரியாதை எனக்கு.
நம்ம பொண்ணு பெரிய புளியங்களையா பார்த்து பிடிச்சிட்டாங்க. அப்போ 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு புளி பஞ்சமே இல்ல. அடச்சை, உன் சமையல் புத்தி ஒன்ன விட்டு போகாதே. சிங்கப்பூர்ல இருந்து பெரிய கப்பல் அதிபருடைய புள்ள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர போறாரு. வரட்டுமே. இந்த துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு சூட் எடுத்து போட்டுக்கங்க. பல வருஷமா ஒரே சூட்டை போடுறமா, உடம்பெல்லாம் அரிக்குதும்மா. இன்னைக்கு மட்டும் போட்டுக்கையா. கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளையே சிங்கப்பூர்ல இருந்து டசன் கணக்குல சூட் தச்சு கொடுத்துருவாரு. நீ எப்ப கூப்பிடுறியோ வர. நீ என்ன சொல்றியோ சொல்றேன். இந்த கோணியை எப்படி மாட்ட போறனோ எனக்கே தெரியல. ஐயா, அவர் முன்னால ஏதாவது வளர்னே திரும்பிடுவேன் திரும்பி. ராணி, எனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா, வேற ஏதாவது மாத்திக்கிட்டேன்? இதுவே போதுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கண்ணா. ஆமா, மாப்பிள்ளை காபி சாப்பிட்டு வர, கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு வர? அது என்ன மாமா, சின்ன பிள்ளை மாதிரி பபிள் காமியே தின்னுது. பபிள் காமா? சிங்கப்பூர்காரர் தானே, அப்படித்தான் இருப்பாரு. ராணி, வாங்க வாங்க வாங்க. அம்மா வரங்கண்டே. அம்மா, நான் சொல்லல, இவர்தான் சிங்கப்பூர் ராஜா. வாங்க மாப்பிள்ளை. ராணி உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. உங்களை பத்தி கூட என்கிட்ட நிறைய சொன்னா. நான் அப்படியா? எதிர்பார்த்ததுக்கு மேல நீங்க ரொம்ப டீசென்ட்டாவே இருக்கீங்க. என்ன செஞ்சீங்க? கும்பிட்டீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ளை, நான் உட்கார்ட்டேன். மாப்பிள்ளை, நமக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுதாமே, அதுக்கு பேர் என்ன மாப்பிள்ளை? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். அதாவது ஜலக்கிரீட்டா. ஜலக்கிரீட்டையா? ஐயோ, இனிமே நீங்களும் என் பொண்ணு ஜலக்கிரீட்டைக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம அப்பாரு பேர் என்ன மாப்பிள்ளை? நம்ம பாரா? உங்க அப்பாரு அவர் பேரு ரிஷிகேஷ் கராஞ்சியா. என்ன அது வடநாட்டு பேரா இருக்கு? அவர் ஏகப்பட்ட டாக்ஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் பேரை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? வச்சுக்கிட்டு நான் எங்க அப்பாவோட மூத்த தாரத்து பையன். மூத்த தாரமா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு 2 பண்ணிட்டு இருக்காங்களா? இருக்காங்களே, சிங்கப்பூர்ல இருக்காங்க. உய்யா உய்யா உய்யா. என்னது? 2வது பொண்டாட்டி பேரு சைனாகாரி. பேராது? ஏன் மாப்பிள்ள, அந்த உய்யா உய்யா உய்யாவுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா? நம்ம கப்பல்ல பங்குக்கு வருமா? சீச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு பங்கே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அரேபியால ஒரு 6 எண்ணெய் கிணறு அவங்க பேருக்கு எழுதி வச்சிட்டோம். ஏன் மாப்பிள்ள எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டீங்க? 1-2 கிணறு நம்ம பேர்ல எழுதி வைக்க கூடாது? இந்த ஸ்டவ்வுக்கு உதவுமே. இப்பதான் டீசென்ட் சொன்னேன். என்ன மாதிரி இதெல்லாம் போய் அவர்கிட்ட அல்பத்தனமா கேட்டுக்கிட்டேன். பரவாயில்ல, ஒரு மாமியார் இது கூட கேட்க கூடாதா? அதானே. என்ன கும்பிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க இங்க வாங்களே, நம்ம சிங்கப்பூர் மாப்பிள்ள வந்திருக்காருங்க. யார கூப்பிடுறீங்க? எங்க வீட்டுக்காரரு பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ஓ, மிஸ்டர் பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ். இவரா? நீயா? இவரா சிங்கப்பூரா? இவரா நிக்கல்சன் மேனேஜர்? ஆமா மாப்பிள்ள, உங்க மாமனார் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல கப்பல் ஓடுது, அரேபியாவுல என்ன கிணறு இருக்கு. இந்த அல்பிக்கு காகித கப்பல் கூட கிடையாது. இந்த மூஞ்சிக்கு என்ன கிணறு வேறவா? நான் பெத்த மகளே உன்னை கவுத்துட்டாம்மா. இவன் நடிகை மகாலட்சுமி வீட்டுல செக்ரட்டரி வேலை பாக்குறான். எடுபடிமா, எடுபடி. கப்பல் கவுந்து போச்சா? என்ன கிணறு வத்தி போச்சா? அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நீங்க மட்டும் என்ன பெரிய ஹரிச்சந்திர பரம்பரையா? பிக்கல்சன் கம்பெனி மேனேஜரா இது? மகாலட்சுமி மா வீட்டுல பிக்கல்ஸ் ஊறுகாய் போடுற சமயக்காரன். குலாப் ஜான் செய்ய சொன்னா சர்க்கரைக்கு பதிலா உப்பு போடுறான். கேட்டா குலோப்பு ஜான்ன்றான். 7 o'clock பிளேட் எடுத்து மூஞ்சில கோலம் போடுவேன். பல்ல தூள் தூளா உடைப்பேன். ஜாக்கிரதை. என்ன சொன்ன? ஜலக்கிரீட்ட உய்யா உய்யா உய்யா. ஒப்பம் பேர் என்ன? கராஞ்சியா. அரஞ்சன. ஏண்டி பல்ல இழுச்சதே இழுச்ச, ஆளை எடை போட்டு இழுக்கிறது இல்ல? இவர் ஃப்ராடுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இவனை சும்மா விட கூடாது, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. சும்மா நிறுத்துங்கடி. நிறுத்தி. என்னமோ இத போய் பெருசா பெருசு பண்றீங்க. ஒரு காதலுக்காக போய் சொன்னா அது தப்பா? இவரும் ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. என்னமோ பெருசா இத வேணா விட்டுறேன். பெரிய தேவதாஸ் பார்வதி காதல் இது. ராணி, இனிமே நான் உன்னை அடியோட மறந்துட்டேன். உனக்கு வேற வழியே கிடையாது. என்ன மறந்துரு. இதுக்கு விமோச்சனமே இல்லையா? நீயா வந்து என் கால்ல விழறதுதான் ஒரே விமோச்சனம். கரண்டி, நான் வரையா. போடா சொரண்டி. போடா. போட்டா தெரியுமா? அம்மா கவலைப்படாத, அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைப்பீங்களே? நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இவன் ஒரு விவசாய கட்டவா. நடிகை மகாலட்சுமி இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா 2 பேர் வேலையும் போயிடும். பேசாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நாம 2 பேரும் என்ன 2 பேரும் கோயில் கோயிலா சேத்திர சேத்திரமா போலான்னு சொன்னேன். நீங்க